தொடர்கின்றன. தேசிய ஒருமைப்பாட்டு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு இன்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா முன்னிலையில் அமைச்சர்கள், தலைமைச் செயல ஊழியர்கள் தேசிய ஒருமைப்பாடு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதேபோல் சென்னை காவல்துறை தலைமை அலுவலகத்திலும் தேசிய ஒருமைப்பாடு உறுதிமொழி எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நாளை இந்திரா காந்தியின் 105வது பிறந்த நாள் ஆகும். ஆண்டுதோறும் அவரது பிறந்த நாளை அரசு தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக கடைபிடித்து வருகிறது. இதை முன்னிட்டு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா முன்னிலையில் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் தேசிய உறுதிமொழி எடுத்துக் கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதேபோல் சென்னை காவல்துறை தலைமை அலுவலகத்தில் காவல்துறை இயக்குநர் டி. ராமானுஜம் தலைமையில் தேசிய ஒருமைப்பாடு உறுதிமொழி எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தேசிய ஒருமைப்பாடு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். குடியாத்தம் அருகே லாரி மோதி ஒருவர் பலியானதால் சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களை போலீசார் தடியடி நடத்தி ஓட விரட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடியாத்தம் முனாப் டெப்போ பகுதியைச் சேர்ந்த பீடி தொழிலாளி அழகப்பன். இவர் அப்பகுதியில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த சிமெண்ட் லாரி ஒன்று அவர் மீது மோதியது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதை பார்த்து ஆவேசமடைந்த பொதுமக்கள் லாரியின் கண்ணாடிகளை உடைத்து நொறுக்கினார்கள். மேலும் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். உடனே அங்கு வந்த போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது தடியடி நடத்தி ஓட விரட்டியடித்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பால் விலை மற்றும் பேருந்து கட்டணங்களை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தஞ்சை ரயில் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். முதல்வர் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசு ஆட்சிக்கு வந்து 6 மாதமே ஆகியுள்ள நிலையில் பால் விலை மற்றும் பேருந்து கட்டணங்களை தாறுமாறாக உயர்த்தியுள்ளது. இதற்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து பொதுமக்கள் மத்தியில் பெரும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்த விலை உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தஞ்சை ரயில் நிலையத்தின் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பால் விலை மற்றும் பேருந்து கட்டண உயர்வை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தினர் வலியுறுத்தினர். உத்தரப்பிரதேச மாநிலத்தை அந்த மாநில முதலமைச்சர் மாயாவதி 4 பகுதியாக பிரிக்கும் முயற்சி ஒரு அரசியல் ஏமாற்று விந்தை என்று சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பந்தல்கண்ட், ஆவாத் பிரதேஷ், பூர்வாஞ்சல், பச்சிம் பிரதேஷ் ஆகிய 4 மாநிலங்களாக பிரிக்கப்படும் என அம்மாநில முதல்வர் மாயாவதி சமீபத்தில் அறிவித்துள்ளார். இதுகுறித்து சமாஜ்வாடி கட்சியின் முக்கிய தலைவர் அகிலேஷ் யாதவ் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது மாயாவதி அரசு மீது எழுந்துள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளை மக்களின் கவனத்தில் இருந்து திசை திருப்பவே அவர் இவ்வாறு மாநிலத்தை 4ஆக பிரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் என்றும் இது ஒரு அரசியல் ஏமாற்று விந்தை என்றும் தெரிவித்துள்ளார். மாயாவதியின் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் தலைவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு மற்றும் கற்பழிப்பு வழக்குகளை மறைக்கும் முயற்சியாகவே அவர் இந்த அரசியல் நாடகத்தை அரங்கேற்றியுள்ளார் என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்ட அரசு ஊழியர்களுக்கு குறைந்த ஊதியம் வழங்கப்படுவதை கண்டித்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உள்ளாட்சி தேர்தலில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்ட ஊழியர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவித்த ஊதியத்தை விட குறைந்த அளவு ஊதியமே வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து மயிலாடுதுறையில் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாங்கள் வாக்கு எண்ணிக்கை பணியில கிட்டத்தட்ட 2 நாட்கள் பணிபுரிந்து முதல் நாள் காலையிலிருந்து மறுநாள் காலை வரை பணியாற்றி எங்களுக்கு நியாயமான எங்களுடைய கோரிக்கையை ஏற்று 2 நாள் ஊதியம் வழங்கப்படாமலும் மேலும் உணவிற்காக அந்த உணவானது சரிவர வழங்கப்படவில்லை. அப்பேற்பட்ட அந்த உணவிற்காக 100 ரூபாய் பிடித்தம் செய்து வழங்குவதாகவும் ஆனால் ஊதிய பதிவேட்டிலே அந்த 100 ரூபாய் பிடித்தம் காட்டப்படாமல் எங்களுக்கு ஊதியம் அதிகமாக வழங்குவதாக எழுதி எங்களிடத்திலே கையொப்பம் வாங்குகிறார்கள். இதை நாங்கள் கண்டித்து வன்மையாக இன்றைய தினம் நாங்கள் அனைத்து அரசு ஊழியர் மற்றும் அலுவலர்கள் சார்பாக இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். ராமேஸ்வரம் பகுதிகளில் நிலவும் சுகாதார கேடுகளால் மீனவ கிராமங்களில் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் அருகே உள்ள பாம்பன், தங்கச்சிமடம், தெற்குவாடி, பள்ளிவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மர்ம காய்ச்சலால் குழந்தைகள், முதியோர்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தடை செய்யப்பட்ட மீன் வகைகளை காய வைப்பதால் புழுக்கள் உருவாகி அருகிலுள்ள வீடுகளில் தஞ்சமடைகிறது. இதனால் வீடுகளில் வசிக்க முடியாமல் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர்.
மேலும் குடிநீர் மற்றும் கிணறுகளில் புழுக்கள் மிதப்பதால் பல்வேறு நோய்களுக்கு இந்த பகுதி மக்கள் ஆளாகி வருகின்றனர். மீன்களை காய வைக்கும் வியாபாரிகள் புழுக்களை சாகடிக்க ஒரு வகை மருந்து தெளிப்பதால் அதை உண்ணும் கோழிகள் செத்து மடிந்து தொற்று நோயை பரப்பி வருகிறது. எல்லாம் காய்ச்சலா போய் இப்ப பூரா பெட்ல கிடக்கு 4 பிள்ளைய. இப்ப பெரியாளுக்கு ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு காய்ச்சல். அதுல இப்ப மருந்தை போட்டிருக்காங்க. அந்த புழுவுல அந்த மருந்து பூரா நின்று ஆடு மாடு அவ்வளவு சாகுது. 2 ஆடு செத்து போச்சு. இது குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. பழனி அருகே ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் வாங்குவதற்காக வந்த மூதாட்டி ஒருவர் கூட்ட நெரிசலில் சிக்கி பரிதாபமாக பலியானார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள பாலசமுத்திரம் பேரூராட்சியில் 10வது மற்றும் 11வது வார்டுக்குரிய ரேஷன் கடையில் நேற்று மண்ணெண்ணெய் விநியோகம் நடந்து கொண்டிருந்தது. அப்போது மண்ணெண்ணெய் வாங்குவதற்காக ஏராளமானோர் முண்டியடித்து முன்னுக்கு செல்ல முயன்றனர். அப்போது அங்கு மண்ணெண்ணெய் வாங்குவதற்காக கூட்டத்தில் வரிசையில் நின்று கொண்டிருந்த மூதாட்டி ஒருவர் நெரிசலில் சிக்கி மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்தார். அந்த ரேஷன் கடையில் 15,500 பேருக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்படுவதாகவும் மாதம் ஒருமுறை மட்டுமே அங்கு உணவுப் பொருள் வழங்குவதால் கூட்டம் அதிகமாக இருந்ததன் காரணமாக அந்த மூதாட்டி நெரிசலில் சிக்கி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. ரேஷனில் மண்ணெண்ணெய் வாங்க வந்த மூதாட்டி நெரிசலில் சிக்கி பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆச்சரியம், ஆனால் உண்மை. இயற்கையின் சக்திக்கு எதிராக மனிதனின் படைப்புகள் நிலை கொள்ள முடியாது. காற்றின் கடுமை, கடலின் வலிமை, நிலநடுக்கத்தின் வேகம் இவற்றையெல்லாம் எதிர்கொள்வது நடக்காத காரியம். அதேபோல் காற்றாற்று வெள்ளம் சீறி வந்தால் மனிதனின் படைப்புகள் அதில் சிக்கி சின்னாபின்னமாகிவிடும். இதோ வெள்ளத்தின் சீற்றத்தை பாருங்கள். $9 கோடி மதிப்புள்ள சூப்பர் கார் அமெரிக்காவில் அறிமுகம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.